உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கம்பெனி பொறுப்பு மட்டும் இல்லாம என் அம்மா மூலமா எனக்கு கிடைச்ச சொத்து எல்லாமே நான் திரும்பவும் என் அம்மா கிட்டே ஒப்படைக்க போறேன். அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. நான் இந்த கம்பெனியோட பொறுப்புல இருந்து விலகிறது தான் ஜீவாவோட விருப்பம்னா அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். இனிமே கேவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். இருவானது என்ன பண்ற நீ எல்லாத்தையும் இப்படி திருப்பி கொடுப்பேங்கிறதுக்காக தான் உன் அம்மா சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதியிருக்காங்களா? உன்னை நம்பி உங்க அம்மா உன்கிட்ட கொடுத்துட்டு போனதெல்லாம் அத வேண்டான்னு சொல்றதுக்கு அவங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இல்ல? அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா இது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும்மா. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. எந்த சூழ்நிலையிலையும் என்னால நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியாதுமா. அதனாலதான் எனக்கு கிடைச்ச சொத்தையும் அந்த கம்பெனில கிடைச்ச பொறுப்பையும் நான் விட்டு கொடுத்துடுறேன். என்னைக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? இல்ல வானதி, நீ செய்யறது தப்பு. நீ உன்னோட சொந்த முயற்சியில இந்த கம்பெனியை பெரிய இடத்துக்கு கொண்டு போவ, பெரிய பிசினஸ் விமனா வருவேன்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். இங்க நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறேன்னு சொல்ற. இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுக்கு இல்லம்மா. நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீ எடுத்த இந்த முடிவு தப்புதான். கொடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.